கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவளை என் தலையில கட்டி வச்சுட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. அவ இந்த வீட்டுல இருக்கதே எனக்கு பிடிக்கல. எப்படியாவது இந்த வீட்டை விட்டு அவளை முதல்ல துரத்தணும். அப்பதான் நான் நிம்மதியா இந்த வீட்டுல இருக்க முடியும். எப்ப பாரு மாமா கோமான்னு வந்துடுறா. அவளோட குரலை கேட்டாலே எரிச்சலா இருக்கு. அதுலயும் அந்த பேரு நினைக்க நினைக்க எரிச்சலா வருது. எந்த விதத்திலயாவது எனக்கு கொஞ்சமா தகுதியா இருக்காளாவ. படிச்சிருந்தா கூட பரவாயில்ல. சரியான பட்டிக்காடு. அவங்க வீட்டுலதான் மாடு மேய்ச்சிட்டு இருந்தான்னு பார்த்தா இங்க வந்து அதே வேலையை பார்த்துட்டு இருக்கா. ஏதாவது அவளை பண்ணணுமே. இவ எனக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவன்னு அம்மா முன்னாடி காட்டணும். அப்பதான் அம்மாவே அவளை வெளியே போன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணலாம்? டேய், நான் என்ன பிரச்சனையில இருக்கேன்? நீ பாட்டுக்கு படத்துக்கு போலாமா பார்க்குக்கு போலாமான்னு வந்து கேட்டுட்டு இருக்க. இந்த வீட்டுல ஒண்ணு இருக்கு, அதான்டா என்னோட பிரச்சனையே. அந்த மூக்காய் அவளை நினைச்சாதான் எரிச்சலா வருது. இந்த வீட்டை விட்டு அவளை துரத்தணும்டா. உனக்கு வேணா ஜாலியா இருக்கல, எனக்கு அவ இங்க இருக்கிறது பிடிக்கல. ஏதாவது ஒண்ணு பண்ணி அவளை துரத்தணும்டா. அதான் நான் ஒரு நல்ல ஐடியா யோசிச்சுட்டு இருக்கேன். அங்கேயா? சீச்சி, நான் வரல. அவ அந்த மாட்டுக்கிட்ட இருப்பா. அங்க போனாலே ஒரே சாணி ஸ்மெல்லு. கிட்ட போவே எனக்கு பிடிக்கல. பேட் ஸ்மெல் அடிக்கும். சரி, இப்படிதான் உனக்கு அதெல்லாம் வாசனையா தெரியுதோ? ஆமா, இதெல்லாம் யார் சொன்னா? நினைச்சேன் அவளுக்கு ஒரு வேலை இல்ல. அவ கூட படம் பாக்குறதுக்கா? டேய், யாராவது பார்த்தாங்கன்னா என்னடா சொல்லுவாங்க? இவ்வளவு அழகான பையனுக்கு இப்படி ஒரு பொண்ணான்னு கேட்பாங்க. அஸ்வின், அப்ப நான் என்ன அழகுல குறைஞ்சவனா இல்ல அந்தஸ்துல குறைஞ்சவனா? என் கால் தூசி கூட அவ பெற மாட்டாடா. அவ்வளவு போய் சினிமாக்கெல்லாம் என்னால கூட்டிட்டு போக முடியாது. வந்து தோலை. டேய், எப்போடா? அப்படி சொல்லி வைக்கனால அதெல்லாம் நல்லது. என்னாச்சு அஸ்வின்? ஒண்ணல ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருந்தோம். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா, இப்பதான் சாணி அள்ளணுமா? அதான் இத கொண்டு போய் குப்பையில தட்டலாமா இல்லனா பரட்டி தட்டலாமான்னு யோசிச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ள பார்த்தா நீங்க வந்துட்டீங்க. மாமா, பரட்டி தட்டினா அடுப்பு எரிக்கிறதுக்கு யூஸ் ஆகல. குப்பையில தட்டினா வேஸ்டா தான் போகும். எங்க வீட்ல எல்லாம் நாங்க சாணியை உடனே வரட்டி தட்டி வச்சிருவோம். அப்புறம் அதை எடுத்து எங்க அம்மா அடுப்பு எரிச்சிருவா. வேற யாராவது கேட்டாலும் ரூபாயை வாங்கிட்டு கொடுத்துருவோம். அதனால இங்கேயே வரட்டி தட்டலாமா மாமா? எங்க வீட்ல கேஸ் இருக்கு. நம்மளுக்கு யூஸ் ஆகாட்டியோ மத்தவங்களுக்காவது யூஸ் ஆகும்ல. வரட்டி தட்டி வித்துருவோம்.
ஆமா, இது என்ன அப்படியே லட்சக்கணக்கில் போகும் பாரு. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? தூக்கி எல்லாத்தையும் தூர போடு. மாடு கூட இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கல. பேசாம மாடெல்லாம் வித்துடலாம். மாமா, நீங்க என் மேல இருக்க அக்கறையில தானே சொல்றீங்க. நான் வேலை செஞ்சு கஷ்டப்படியேன்னு. எனக்கு உங்க அக்கறை புரியுது. பாக்கெட் பால்லாம் குடிச்சா நல்லாவே இருக்காது மாமா. நாமளே மாடு வளர்த்து பால் கறந்து அதுல இருந்து பால் காய்ச்சி குடிச்சாதான் நல்லா இருக்கும். உடம்புக்கு நல்லது. அப்புறம் மாட்டு பால்ல இருந்து தயிர் எடுக்கலாம், மோர் எடுக்கலாம், நெய் எடுக்கலாம், வெண்ணெய் எடுக்கலாம். நிறைய நல்ல விஷயம்லாம் இருக்கு மாமா. அதனால நம்ம வீட்ல மாடு இருக்கட்டும். எனக்கு இதுல ஒரு கஷ்டமும் இல்ல. நான் எங்க வீட்ல இந்த வேலைலாம் பார்த்திருக்கேன்ல, எனக்கு ஈஸியா தான் இருக்கு. கூட இப்போ சாமியா இருக்க பத்தியலா, நான் சந்தோஷமா தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளதான் எந்த வேலையுமே இல்ல, நிறைய வேலைக்காரவியெல்லாம் வச்சிருக்கிய. இதுவாக நான் செஞ்சுட்டு போறேனே, கொஞ்ச நேரம் பொழுது போற மாதிரியாவது இருக்கும். எனக்கு மாடு இருக்கிறது பிடிக்கல. அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. மாடு ரொம்ப நல்ல விஷயம். தினமும் ஒரு மணி நேரம் இங்க வந்து இருந்துட்டு போங்களேன், மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். எனக்கு மாடு இருக்கிறதுனால தான் பொழுதே போகுது. சாமியை நானும் ஜாலியா பேசிக்கிட்டே மாடை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப வரட்டி தான் எங்க தட்டுறதுனே தெரியல மாமா. அதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்தா சொல்லுங்களேன். ஓஹோ, வரட்டி தட்டுறதுக்கு நல்ல இடம் வேணுமா உனக்கு? சொல்லிட்டா போச்சு. நான் கூட இவளை எப்படி வெளியே அனுப்புறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இவளே ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்காளே, இதையே யூஸ் பண்ணிட வேண்டியதான். மூக்காயி, வரட்டி தட்டுறதுக்கு இடம் இல்ல, எங்க வீட்டு மேலேயே தட்டலாம். இதோ காம்பவுண்ட் சவர் இருக்கு, இதுல தட்டலாம். மாமா, வரட்டி தட்டா எல்லாம் அழுக்காயிரும்ல. மறுபடியும் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லனா அந்த செவுரு மட்டும் ஒரு மாதிரி அசிங்கமாயிரும்ல. வேற ஏதாவது இடத்துல சொல்லுங்க. அவ்வளவுதானே. அதான் எங்க வீட்டுல 4-5 கார் இருக்குல்ல, அதுல ஒரு கார்ல தட்டு. கார்லயா? ஆமா, கார் நல்லா வெயில்ல தான் நிக்குது. நீ போய் அதுல வரட்டி தட்டு. மாமா, கார்ல வரட்டி தட்டினா அது ஒரு மாதிரி ஆயிரும்ல. பிறகு காரை யூஸ் பண்ணவே முடியாது. ஒன்னும் பிரச்சனை இல்ல மூக்காயி, வாட்டர் வாஷ் பண்ணா போதும், 5 மினிட்ஸ்ல கார் சுத்தமாயிரும். அப்படியா? ஆமா, நீ கார்லயே வரட்டி தட்டிக்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி மாமா. பார்த்து பொறுமையா வரட்டி தட்டு. சரி மாமா. நாங்க போயிட்டு பிறகு வாரோம். சரி மாமா. அஸ்வின், ஓட போலாம். ஏய், இதுல எப்படி வரட்டி தட்டியான்னு பார்த்து போவோம். ஆமா, பெரிய கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு தான் போவாரு. வந்து தொலைட போவோம், நாத்த தாங்க முடியல. ஏய் மூக்காயி, you so lucky fellow. என்ன சொல்லியா? ஆமா, உன் மாமாவே வந்து உனக்கு ஐடியா எல்லாம் தந்துட்டு போறாவ. அது மட்டுமா, பார்த்து கவனமா வேலை செய்யன்னு சொல்லியாவ. நீ கஷ்டப்பட கூடாதுன்னு மாடே வேண்டான்னு சொல்லியாவ. வரட்டி தட்டுறதுக்கு காரையே யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு போறாவ. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். இந்த காலத்துல ஒரு பைக்க கூட யாரும் தர மாட்டாவ சும்மா. ஆனா நீ வரட்டி தட்ட போறான்னு உடனே கார் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு போறாவ உங்க மாமா. உங்க மாமா நிஜமாலே ரொம்ப கிரேட் தான். ஆமா சாமி, எங்க மாமா ரொம்ப கிரேட் தான். அவியலுக்கு நீ ரொம்ப பிடிக்கும். எனக்கும் மாமானா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்க மாமா எதுக்கு இப்ப வெக்கப்படுறாவன்னு தெரிஞ்சு போச்சு. உன் மேல அவ்வளவு காதல் வச்சிருக்காவ. அதனாலதான் ரொம்ப வெக்கப்பட்டியாவ. போக போக எல்லாம் சரியாயிரும் முக்கி. சரிவே, சாணியை எடுத்துட்டு வா, நம்ம போய் வரட்டி தட்டுவோம். உங்க மாமா சொன்ன மாதிரி கார்ல வரட்டி தட்டுவோம். சரிவே. அம்மா, அம்மா, அம்மா. சந்துரு, என்னப்பா? எனக்கு பார்த்து பார்த்து ஒருத்திய கெட்டி வச்சிங்கல்ல, அவ இப்ப என்ன வேலை பண்ணிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க. என்னப்பா பண்ண? என்னாச்சு? உங்களுக்கு வந்து பார்த்தாதாம்மா புரியும். எனக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத ஒருத்தி என் தலையில கட்டி வச்சிருக்கீங்கல்ல. சந்துரு, என்ன பேச்சு இதெல்லாம்? அவளுக்கு என்ன தகுதி இல்லங்க? எந்த விஷயத்திலயுமே தகுதி இல்லம்மா. சரியான முட்டாள், முட்டாள், பாடி கட்டின முட்டாள். சந்துரு, இப்படி பேசியிருந்தான்னு வச்சுக்க, பல்ல தட்டி விடுவேன். அம்மா, என்னையவே திட்டாதீங்கம்மா. அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு வந்து பாருங்க. அப்படி என்ன பண்ணிட்டா? அத சொன்னா உங்களுக்கு புரியாது, வந்து பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். சந்துரு, நீ என்னன்னு சொன்னாலும் புரியும். அத்தை, அந்த கொடுமையெல்லாம் என்னால சொல்ல முடியாது, நீங்களே வந்து நேர்ல பாருங்க. அம்மா, சொல்றேன்ல, வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு புரியாவா எனக்கு சுத்தமா தகுதியே இல்லாதவன்னு. திரும்ப திரும்ப இந்த மாதிரி பேசாத சந்துரு. ஏதோ அன்னைக்கு தான் கோவப்பட்டாடி பார்த்தா என்ன உன் மேல கோவத்துல தான் இருக்கியோ? மூக்காயி உன் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? பொண்டாட்டி? எனக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுக்கு அவளுக்கு என்னமா தகுதி இருக்கு?
படிப்பு இருக்கா இல்ல அந்தஸ்து இருக்கா இல்ல கொஞ்சமாவது அறிவு இருக்கா? சந்துரு வந்து பாருங்கம்மா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு, அப்பதான் உங்களுக்கு புரியும். இங்கே நின்று பேசிட்டு இருந்தா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. என்ன பண்ணா என்ன இருக்கு, இப்படிதான் பேசுவியோ? அவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாம தான் நீங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்கம்மா. பாருங்க வந்து அப்போ உங்களுக்கு புரியும். அப்படி என்னதான் பண்ணிட்டா, வா போய் பாப்போம். வாங்க. ஐயோ என்ன பண்ணி வச்சு தொலைச்சான்னு தெரியலையே. மைனி என்ன சொல்ல போறவனையும் தெரியலையே. சந்துரு வேற ரொம்ப கோவமா இருக்கான், மைனியும் கோவத்துல போறவ. நம்மளும் கூடவே போய் பார்ப்போம். நேத்து அந்த சில்பா வேலைக்கு வரல, இன்னைக்கு வேலைக்கு வரல. என்னதான் அவளுக்கு பிரச்சனை? நேத்து ஏதோ வேலைக்கு வரலன்னு போன் போட்டு சொல்லி வச்சுட்டா. இன்னைக்கு ஒரு போன் இல்ல ஒண்ணும் இல்ல, வேலைக்கு வரல. என்னதான் இவளுக்கு திமிரு வந்துச்சே தெரியலையே. இப்போ இந்த வீட்ல சமைச்சிட்டு கிடந்தவதான் திமிரு எடுத்து போய் வெளியே ஓடிட்டா. வேலைக்காரிக்கு திமிரு வந்துட்டோ. 2 நாள் லீவ் எடுத்துக்கிட்டா. 2 நாள் சம்பளத்துக்கு 2000 பிடிச்சிட்டா. சம்பளத்தை அடுத்த மாசம் கொடுக்கணும். இந்த மாசம் சம்பளம் ரொம்ப சீக்கிரமா கொடுத்துட்டேல்ல, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. 15ஆம் தேதி 20ஆம் தேதிக்கு மேல கொடுத்துருக்கணும். சம்பளத்தை வாங்கிட்டு இப்படி வேலைக்கு வராம இருக்காளே. நம்மளே போன் போட்டு என்னன்னு கேப்போம். இவ்வளவு வேலையை யார் செய்யறது? ஏற்கனவே சமையல் வேலையை நம்மளே செய்ய வேண்டியதா இருக்கு. அந்த பேர் எடுப்பா வீட்டை விட்டு ஓடிட்டா. இப்போ தூத்து பெருக்கி அள்ளிய வேலையை நானே செய்ய முடியுமா? அதுக்காக அவ வருவான்னு பார்த்தா அவளும் என்னாலயும் ஒளிஞ்சு போயிட்டா. போனை போட்டு என்னால போனான்னு கேட்கணும். நாளைக்கு மட்டும் வரல, சம்பளமே கிடையாதுன்னு சொல்லணும். அப்பதான் பயந்துட்டு ஓடி வருவா. வேலைக்காரிகளுக்கும் சரி இந்த வீட்டு மருமகளுக்கும் சரி ஒண்ணு போலதான் திமிரு வந்திருக்கு. வரலன்னு ஒரு போன் போட்டு சொன்னா என்ன? இவளுக்கு நம்மளே போன் அடிச்சு என்னன்னு கேட்கணும். நம்மளுக்குனே வந்து சேருது பார். என்ன இந்த பொம்பளை போன் அடிக்குது? இது போன் போட்டாலே ஒரே வில்லங்கமால இருக்கும். ஏன் வரலன்னு கேட்க பண்ணுதோ? என்ன சொல்லலாம்? பேசாம இனி வேலைக்கு வரலனே சொல்லிடுவோம். எப்படியே இத்தனை நாள் வேலை பார்த்ததுக்கு சம்பளம் தர மாட்டேன்னு தான் சொல்லும். பரவாயில்ல, 10 நாள் தானே, தின்னுட்டு போட்டோம். ஹலோ ஏய் ஷில்பா, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கா? வேலைக்கு ஒழுங்கா வர மாட்டியோ? நேத்து வரலன்னு போன் அடிச்சு சொன்னா இன்னைக்கு சொல்றதுக்கு என்ன உனக்கு கேடு? ஒழுங்கா வேலைக்கு வந்துரு சொல்லிவிட்டேன். இப்படியே லீவ் போட்டுட்டே இருந்தா இந்த மாசம் சம்பளமே தர மாட்டேன். சீக்கிரம் கிளம்பி வா. ஒரு நிமிஷம் நான் பேசுறது முதல்ல கேளுங்க. அப்படி என்ன சொல்ல போறா? காய்ச்சலுமா மண்டை குத்தும்பா தானே? இப்ப எனக்கு அதுக்கு மேல டென்ஷன் இருக்கு. ஒழுங்கா வந்து வேலையை பார்த்து சொல்லிவிட்டேன். இல்ல சம்பளத்தை முழுசா பிடிச்சிருவேன். எந்த காய்ச்சலா இருந்தாலும் மாத்திரை போட்டுட்டு வந்து வேலையை பாரு. ஹலோ, உங்க வீட்டுக்கு இனி நான் வேலைக்கு வரல. சம்பளத்தை மட்டும் என் அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட்டுருங்க. என்னது, வேலைக்கு வரலையா? சம்பளத்தை போட்டு விடணுமா? நீ அப்படி எத்தனை நாள் வேலை செஞ்சுட்டா உனக்கு சம்பளம் போட்டு விடுறதுக்கு? ஆமா, எதுக்கு நீ வேலைக்கு வரலங்க? இப்போ மரியாதையா ஒழுங்கா என் வீட்டுக்கு வேலைக்கு வந்துரு. இங்க பாருங்க, உங்க வீட்டை விட ஒரு நல்ல வீட்ல இப்ப எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு. மாச சம்பளம் 8500ன்னு சொல்லிட்டு 2000 பிடிச்சிட்டு தருவாங்களே, அந்த மாதிரி வேலை இல்ல. முழு சம்பளம் 10,000 ரூபாய் தாரேன்னு சொல்லி இருக்காவ. அதுவும் வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை. அது மட்டும் இல்ல, மத்தியான சாப்பாடு இங்கேயே சாப்பிட்டுக்கிடலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல வீட்ல நான் வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என்ன கதை விடுறியா இல்ல கனவு கண்டுட்டு பேசுறியா? நீ இப்ப எங்க இருக்கா? வேலையில இருக்கேன். சும்மா இப்படி போன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதங்க. முதலாளி மேடம் ஏசுவாவ. போனை வைங்க. ஏய், என்னைய தானே மேடம் மேடம்னு கூப்பிட்டு இருந்தா? இப்ப என்னடா வாங்க போங்கன்னு சொல்லியா? எவன் உனக்கு முதலாளி? யாரவ? வேற யாரு? உங்க மருமக ஜேனி தான். ஆவிய வீட்டுக்கு தான் வேலைக்கு வந்திருக்கேன். இப்போ அந்த பிள்ளை பெரிய வீட்ல இருக்கு. உங்க வீடை விட பெரிய வீடு. அவிய அம்மா வாங்கி கொடுத்துருக்காவலாம். அந்த வீட்டுக்கு தான் வேலைக்கு வந்திருக்கேன். ஓஹோ, அதான் விஷயமா? ஆமா, எனக்கு இப்ப இங்கதான் வேலை செய்ய பிடிச்சிருக்கு. நாங்க வர மாட்டேன். சம்பளத்தை அக்கௌண்ட்டுக்கு போட்டு விடுங்க, இல்ல யார்ட்டையாவது கொடுத்து விடுங்க. என்னாலலாம் வந்து வாங்க முடியாது. மேடம் வேலைக்கு போறாங்க, நேராயிட்டு நான் போன வைக்கேன். என்னது, வேலைக்கு போறாளா? ஆமா, கோடீஸ்வரி அக்கா ஹோட்டல் வச்சிருக்காவல்ல, அந்த ஹோட்டலுக்கு மேனேஜர் வேலைக்கு போறாவ. உங்ககிட்ட பேசி நான் நேரத்தை வீணடிக்க விரும்பலன்னு போன வைக்கேன். இடிவுழுவா, என் வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருந்தவன் என்கிட்ட என்ன பேச்சு பேசுறா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த செனிதான். இங்க இருந்து போகும்போது அவளே எடுத்துட்டு போயிருக்கா. என்ன இப்படி எல்லாம் பேசுன்னு சொல்லி கொடுத்துருக்கா. வேலைக்கு போறாளோ வேலைக்கு? பாத்துக்கடி. இந்த வரட்டி தட்டின பிறகுதான் இந்த காரே அழகா மாறி இருக்கு முக்கி. பாருங்கம்மா, நல்லா பாருங்க.
அந்த மூக்காயும் சௌமியும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. இவன் எனக்கு கொஞ்சம் கூட தகுதியானவ இல்லைன்னு இதுக்கு தான் சொன்னேன். நான் சொல்லும்போது கோவப்பட்டீங்களா? இப்ப பாருங்க, நம்ம கார் மேல வரட்டி தட்டிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு வேலையை முட்டாள் கூட செய்ய மாட்டாங்க, இவ பண்ணிட்டு இருக்கா. என்னம்மா இது? எங்க இருந்துமா புடிச்சிங்க இத? என்னது இது இவ்வளவு இடம் இருக்கு, இவ கார் மேல வரட்டி தட்டிக்கிட்டு இருக்கா? ஐயோ மைனி கோவப்படுவாப்ல. எங்க அக்கம்மாவோட ஏசிட்டாவனே என்னச்சு, எனக்கு வேற கோவம் வருமே. போங்கம்மா, காருக்குள்ள சாணி எடுத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி போய் அவளை என்னன்னு கேளுங்க. இப்படி செய்யாதன்னு சொல்லுங்க. முடிஞ்ச அவளை வீட்டை விட்டு துரத்துங்க, நான் நிம்மதியா இருப்பேன். சந்துரு, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு நீ கோவப்படாத. அம்மா செம்ம கோவத்துல போறாங்க. இதோட இந்த மூக்காய் கதை க்ளோஸ். இதுக்கு மேல அவ இந்த வீட்டுல இருக்க மாட்டா. என்னாச்சு? சக்சஸ் டா. எங்க அம்மா கோவமா போறாங்க. இந்த மூக்காய அடிச்சு துரத்துறது கூட வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஆமாண்டா, நீ நடக்கிறது மட்டும் வேடிக்கை பாரு. எங்க அம்மா கார் மேல சின்ன ஸ்கிராட்ச் விழுந்தாலே கோவப்படுவாங்க. இவ சாணிய தூக்கி அடிச்சிருக்கா. என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. ஐடியா கொடுத்தவனே நீ தான் தெரிஞ்சது வெச்சுக்கியா, அவ்வளவுதான் நீ. அதெல்லாம் தெரியாதுடா. வெயிட் அண்ட் see. இன்னையோட மூக்காய் கதை க்ளோஸ்.